போட்டு தம்பி வெத்துறாரோ கலங்காலு நல்ல ரத்தத்திலே போக மட்டும் பத்து போனோம் ஐயா வேண்டி நெல்லோ சாமி குடிக்கிறாரோ ஓமல சங்கராபடுறது எல்லாப்பள்ளி கொல்லப்பள்ளி சொன்னாத்தாச்சியுமே ஓர வரலும் சரியான அஞ்சு பலம் செத்து கிடக்கு மரத்தால் அஞ்சு பலம் ஆண்டு கிடக்குது அலங்கால ரத்தத்துல முட்டி போட்டு வெட்டால ரத்தத்துல கருந்து விட்டு வெட்டுக்கு 5000 படம் சின்ன சங்கராக அறுக்கிற அறுப்பு 5000 படம் வெட்டற வெட்டல என்ன வச்ச பட கத்திரிக்காய் போல கண்டதுண்ட செய்கிறாரு வெள்ளரிக்காய் போல வீசி குமிக்கிறார் அப்படியே அறுத்து குமிச்சா 8000 பேர் சாவுறார் எட்டி உதைக்கிறார் கைய பிடிச்சு இழுத்து போட்டார் வருவட்டு மின்னல் போல படைப்பலம் பின்னாடி வருது அந்த சங்கர் வரக்கூடிய வேகம் குதிரையில வரக்கூடிய வேக கத்தி எடுத்து சுழட்டி போட்டா அத்தனை பேர்த்தி அப்படியே கத்திரிக்காய் போல பறக்குது மனிதரோட உடம்ப வீசி குமிக்கிறார் அப்படியே ரத்த பீரா போயிட்டு அடிக்குது சங்கர் டேய் இந்நாட்டை கொள்ளையடிக்க வந்த என் நாட்டை பொறுத்து வந்த தானா சண்டைக்கு வரமாட்டேன் வந்த சண்டையை விடமாட்டேன்டா உன் கருவை அறுப்பேன் உன் சீமை அத்தனையும் அழிப்பேன்டா அப்படின்னு சங்கர் புறப்பட்டு வெற்றார் வெட்டற வேகத்தை பார்த்த உடனே மேனாட்டு காலிவிட அடே அப்பா ஏண்டா அந்த செம்போல ஆசாரி போடுறேன்னு சொன்னானே இவனை கொண்டு விளையாட்டுக்கு பயந்துகிட்டு ஓடுறானுங்க அத்தனை பேர் டேண்டா போர் எடுத்து வந்துட்டு ஏண்டா பயப்படுறேன் போர் எடுத்து வரலாமா ஓட்டு வெட்டார் வெட்டும் போது அப்படியே எல்லாம் ஊருக்குள்ள நுழையிறாரு ஊருக்குள்ள நுழைஞ்சா அந்த ஊருக்குள்ள வெட்டிக்கிட்டு இருக்க போது பயந்துகிட்டு எல்லாம் மேலாட்ட இருந்த காலிவிட எல்லாம் வீரமலை காட்டை நோக்கி பயந்துகிட்டு ஓடுறாங்க அந்த வீரமலை காட்டை பயந்துகிட்டு ஓடையிலே மேல ஏறி பார்த்தார் வையமலை சாமுகன் பாரிமே சங்கரண்ணா 8000 படையும் உன்னை கண்டு பயந்து வீரமலை காட்டுல ஓடி போய் தப்பி பழைக்கலாம்னு போறார்கள் அவனை விடக்கூடாது வீரமலை காட்டுக்குள்ள ஒவ்வொருத்தனையா தேடி பிடிச்சு எங்க மறைஞ்சிருந்தாலும் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அத்தனை பத்தி வெட்டி அவனை சாகடிக்கணும் புறப்படு வீரமலை காட்டுக்கு நம்ம போகணும் சொல்லி அங்க எட்டி நல்லோ மாயி பூடித்து எட்டி நல்ல மாயி பூடித்து ரத்தத்திலே ஐயா வெட்டி நெல்ல கூமிக்கிறாரா வாலிகர தம்பி ஆகிதடா அண்ணரகரல்ல கட்டிக்கர ஐயா வாலிகர தம்பி ஆகிதையா கூட பிறந்தவா கொம்பசங்கு மந்திரவா அந்த மந்திரவாளை எடுத்து தாய் தகப்பனை நினைச்சு அந்த தூண்டி கருப்பு நெல்லியம்மனை நினைச்சு அறுத்தக்கும் இருக்கிறார் பாருங்க. வீரப்போரு கானகத்துக்குள்ள போர் நடக்கிறது பொன்னிவளாட்டுல. பொன்னிவளாட்டுக்கு பக்கமா போர் ஸ்டார்ட் ஆகி
அந்த போர் இழுத்துக்கிட்டு போகுது எங்க பொன்னிவள நாட்டுல இருந்து அந்த வீரப்போர் என்ற ஐவனம். வீரப்போர் ஐவனம் என்பது வேற, பொன்னசங்கர் பொன்னிவள நாடு இருக்கிறது வேற. இதுக்கு அதுக்குமே 50 மைல் தூரம், அவ்வளவு தூரம் இருக்குதுங்க. பொன்னிவள நாடு வேற, வீரப்போர் என்பது வேற. போர் துவங்குது ஒரு பக்கம், போர் இழுத்துக்கிட்டு போகுது ஒரு பக்கம். சண்டை இப்ப இங்க அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க, அடிப்பற இங்க மட்டும் இருக்க மாட்டான். இங்க நடக்கலாம், இந்த ஊரை விட்டு வெளியூர் கூட போலாம். அந்த சண்டை துவங்குற இடம் தான் பொன்னிவள நாடு. அந்த முடிவு ஸ்டார்ட் ஆகிற இடம் வீரப்போர் கனகம். வீரப்போர் கனகத்துல கணங்கால் ரத்தத்துல கண்டு போட்டு இருக்கிறார், முழங்கால் ரத்தத்துல மண்டி போட்டு இருக்கிறார். அறுத்து குமிக்கிறார், 5000 படை வெட்டி குமிக்கிறார், 8 லட்சம் படை. பட்ட படைய அத்தனை சாவரார். வீரப்போர் கனகத்துல மேலேயே ரத்தம், வெட்டி கை காலு பிரிச்சு தூக்கியார், கலச்சு போட்டா. இந்த எனக்கு படை பத்துடா, என்னடா படைகள், லட்சக்கணக்கான பேர் எனக்கு பத்துலையே, ஆயிரக்கணக்கான பேர் பத்துலையே, எதுக்காக பொழுத்த மிரட்டி அத்தனை பத்தி வெட்டி குமிக்கிறார். வெட்டி குமிச்சு வீரமலை காட்டுக்குள்ள போர் நடந்துகிட்டு இருக்குது. அதே ரத்த காடு, செடியால 5 போன சென்னஞ்சு கிடக்குது, மரத்தால 10 போன மாண்டு கிடக்குது, கண்ணால 10 போன கண்ணாஞ்சு கிடக்குது. குணமான புணம், ரத்தமான ரத்தம், ஆறா ரத்தமா ஓடு வீரப்போர் கனகத்தை. அப்படி ஓட போது வடக்க வடதேசம், வாலிகுண்டு ஆடபுரம், கப்பாலி தெப்பக்குளம், காசி விடதேசம், கைலங்கர் பெருதம், உலகம் படியலுக்கு கூடிய ஈசன் இருக்கக்கூடிய அங்க சித்திரபுத்த நானாராக கணக்கெட்டு எடுத்து பார்த்தா. கணக்கை எடுத்து பார்த்தா பொன்னசங்கர் கணக்கு இன்னையோட முடிச்சு போச்சு. வயசு 16, வாழ்வம் 96, தத்துவம் 108. நீ கூட வயசு முடியுது, செத்து மடிச்சு சொர்க்கலோக வரும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. எழுதப்பட்ட ஓலச்சுடைய பிரட்டி பார்த்தார். பாருமே பரமசிவா, பொன்னசங்கர் கணக்கு முடிஞ்சு போச்சியா அப்படின்னு சொல்லும் போது பரமசிவன் பார்த்தாரு. பாருமே யமராஜா, அந்த பொன்னசங்கரை போய் உயிரை பிடிச்சு வா. ஏயா யமராஜங்கிட்ட சொல்ற, நீ சாதாரணப்பட்ட வரமா கொடுத்திருக்கிற, எவன் போனா கூட அவன் கண்ணுக்கு தெரியும். சரி, உலகத்துல 6 உயிர் வேணுமாலும் பிடி. யார பிடிக்கிற? 6 வேணுமாலும் இதெல்லாம் உன்னோட ஒரு செகுடுக்குள்ள பிடிச்சிருவேன் இத. ஆமா, ஆனா வந்து அந்த பொன்னசங்கரை பிடிக்க முடியாது. எவ்வளவு பெரிய வரத்தை உலகத்துக்கே உன்னை உயிர் பிடிக்க போட்டிருக்கிறேன். ஏம தூத யம தர்மக்கால யமனை போட்டிருக்கிறேன், உன்னாலே முடியாதா? யமனை போட்டிருக்கேன்னு சொன்னா சாதாரணப்பட்ட வரத்தை கொடுத்திருந்தா பரவாயில்ல. சரி, அவனால பெற்ற மின்னல் வேகத்தை அவன் கத்திக்களை அடக்கி வச்சிருக்க, அந்த அடக்கி வச்சிருக்க வேகத்திலே அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் போனாவே கண்டுபிடிச்சிருக்கான். நீ எமங்க அதுக்குள்ள பூச்சி போறதே கண்டு பயப்படுற, நீ எங்க போய் உயிர் பிடிக்க போற? யமனா இருந்தாலும் பூச்சி நசிக்கலாம், அந்த பெருமூச்சை நசிக்க முடியாது. நீ உனக்கெல்லாம் இந்த கிழடு கட்ட போத்திக்கிட்டு கிடக்கிறது, இந்த ஜாக்கெட் போடாத கேஸா இருந்தா நீ புடிச்சிட்டு போயிருவேன். அப்பேற்பட்ட வரத்தை கொடுத்தா ஆறு பிடிப்பா. யாப்பட ஈசனா இருந்துகிட்டு அப்பேற்பட்ட வரத்தை 12ஆன பலனும் 8ஆன பலனும் சரி 7ஆன பலனையும் கொடுத்து வச்சு அவங்க போய் அடிச்சா நம்ம ஒரான பலனுக்கு தாங்க. சரி, இப்ப இங்க இருக்கிற கேள்வி கட்டையா பிடிக்கிறேங்கிற. சரி, பரவாயில்ல, அதுக்கு தகுந்த ஆளை அனுப்பு. ஏமேன் சொல்றாரு, நீங்க கொடுத்த வர அந்த மாதிரி வரம். ஆமா, அவர்கிட்ட வந்து தோல்வி இல்லாத வரத்தை கொடுத்துருக்கீங்க. சண்டை செய்யும் மின்னல் வேகத்துல போர் புரிய வித்தையும், அவரு பிறக்கும் போதே கத்தியும் இருக்குது. கத்தி சொன்னபடி கேட்கும். வரக்கூடியத மின்னல் வேகத்துல விசிறினாருன்னா போதும், எமே வலைய விச்சு எரிஞ்சு எமனையே செத்து வச்சுவார். ஆமா, எமே செத்து போயிருவார். எமே கண்டுட்டு பயப்படுறாரு, நானா உயிர் பிடிக்க மாட்டேன் அப்படி பின்னாங்கும் போது இத நான் கொடுத்ததே சாவாத வரத்தை கொடுத்தேன். வயசு 16 சொல்லக்கூடியத 86 கொடுத்தேன் நானும். இதை எழுதுனத அழிச்சு மாத்தி எழுதுறது என் மச்சுனே. யாரு? அந்த ஏழுமலை பொன்றாமர் மாயம் பெருமாள். அத மாத்தி எழுதினாருல்ல, அப்ப அவருகிட்டே அதை ஒப்படைப்பமே உயிர் பிடிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சிவபெருமாள் கிட்ட பாருங்க, சிவங்கிட்ட சங்கு இருக்குது, சேகண்டி அப்புறம் யாருகிட்ட இருக்கும்? சேகண்டி இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். பெருமாள் கிட்டையும் உண்டு, சிவனுக்கு உண்டு. அந்த சங்க ஊதி அந்த பெருமாள் அழைக்கிறார். யார? அந்த ஏழுமலை பொன்றாமர் மாயம் பெருமாள. ஐயா சங்குகளே உதிராரு உதிராரு ஊதி
ஏழுமலை பொன்றாமர் பெருமாள் சங்குகளை ஊதி அழைக்கிறார். உலகம் படி இழக்கக்கூடிய ஈசன். அந்த ஈஸ்வரனை அழைத்தா பெருமாளு காதல கேட்டு அந்த ஆற்ற கொலைச்சு அருகு போல ராமம் விட்டு குளத்தை கொலைச்சு கொடிராம விட்டு அந்த மாயம் பெருமாள் அப்படியே எங்க வராது அப்படி மச்சனை அழைச்சுடனே நம்மளால மாயம் பெருமாள் போக வேண்டும் அவனு சொல்லி அங்க மாயாவரே என் பேரு மாயாவரே இத்ததொரே வாரத்திலே ஏழரு வந்து நல்ல நேராமலே கொடுத்ததொரு வாரத்திலேயே அம்மா குறவு வந்து நல்ல நெந்திடமே ஐயா உலக நல்ல வாடி இழக்கும் ஐயா ஒன்னானதா சாமி ஈஸ்வரனே ஏ வந்தாரையா காரியமா ஆளிவிட்ட நீதங்களையும் உடனே சொல்ல வேண்டும். பாரிமி மகாகிருஷ்ணா மச்சனா பொன்னியோட நாட்டை ஆளக்கூடிய பொன்னர் சங்கர் கணக்கை எடுத்துப்பார். கணக்கு முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு அப்படியே பார்க்கும்போது அப்படியே என்ன நினைச்சாரு பாருமைய மச்சனா அந்த பொன்னர் சங்கரு சொல்லக்கூடியவரை கொல்லணும். அவருக்கு வயசு முடிஞ்சு போச்சு, வாழ்வும் சேர்ந்து போச்சு, இன்னையோட கணக்கு முடிஞ்சு போச்சு. அவரை உயிர் பிடிச்சு கொண்டு வர வேணும் ஐயா மச்சனா அப்படின்னு சொல்லி ஜெயிக்கும்போது ஆமா ஏயா மைத்தனா அவருக்கு எண்ணம் 16 கொடுத்தியே அந்த வரத்தை கொடுத்திருந்தா என்னைய வச்சிருப்பானா என்னைய வச்சிருப்பானா சரி வயது 16 ஆளு சரி தாத்துவா 108 சரி அப்படின்னு சொல்லி நான் எழுதணும் கணக்கு கணக்காகப்பட்டது நீ கொடுத்த வரமாகப்பட்டது அவளுக்கு பேசுது. அந்த கொடுத்த வரத்தை பேசுகின்ற போது நூதுமார்க்கமா போய் உயிரை பிடிக்கும் அவனு சொல்லி நான் பிடிச்சு வரையான்னு சொன்னான். அப்படி புடிச்சு வரேன்னு சொல்லுங்க போது மாயம் பெருமாளாக அப்படியே புறப்படுறாரு. எங்கே புறப்படுறாரு? வீரப்போர் என்று சொல்லக்கூடிய கனகத்தை தேடி மாயம் பெருமாள் அப்படியே மாகையா வராரு. என்னமா வராரு? என் பேருமா அங்க என் பேரும் மாயாவரே என் பேருமா மாயாவரே மாயன் பெருமாளாக வீரப்போர் கானகத்திலே வந்து அப்படியே சுத்தி பார்க்கிறார். கடலில் அமர்ந்து சுத்தி பார்த்தா இந்த ஏழுமலை பொன்றாமரு 8000 பேத்தை வெட்டி சாக்கிறான். படை பத்திலே வாடா கூப்பிடுறார் சங்கர். ஆசாரமா இருக்கிறமா அழைக்கும் போதுதான் வரணும். சாமி வந்து அழைச்சாதான் உடுக்க எடுத்து அழைச்சு வா அப்படின்னு அழைக்கின்ற போது மட்டும்தான் தெய்வம் வரணும். சும்மா சும்மா வரக்கூடாது. எலும்புச்சம் என்ன மால்ட்ட அடிக்கிறாங்க. அடிக்கலாம் வேணாம், இங்க வர சொல்ல அப்புறம் அடிச்சுக்கலாம். அடிக்க வேணாமாங்க, அப்படியே மைக்ல சொல்லிருங்க. மைக்லயே சொல்லுங்க, மைக்லயே சொல்லுங்க. மோளக்காரர் அடிக்கக்கூடியவரு அப்புறமேட்டுக்கு அடிச்சுக்கலாம்னா வாங்கண்ணா, உங்களுக்கு என்ன அடிக்கிற நேரம் இருக்குது, அப்ப போட்டு அட்டி அட்டினா அடிச்சு நெவுத்தி எடுக்கலாம். மோள அடிக்க வேணாம், நீங்க அடிச்சீங்கன்னா எங்க பாட்டு எனக்கு புரியாது, அடுத்தது என்ன சொல்லணுங்கிறது எனக்கு அப்படியே குழப்பி விட்டுரும். மோள அடிக்கிறவரு அடிக்காம வாங்க, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அவர்கிட்ட வந்து பார்த்தாருன்னா அப்படியே பார்க்கின்ற போது பார்த்தாரு என்ன நடக்கு தெரியுமா? வீரப்போர் கனகத்திலே 8000 பேர்
ஆமா. அப்படியே மேல மாயம் பெருமாள் பார்த்தார். சங்கர் வெட்டி குமிக்கிறாரு. அந்த வெட்டி குமிக்கிற சங்கருக்கு படம் பத்திரி கேட்கிறாரு. படம் பத்திரியா? சங்கரா மாயம் பெருமாள் பாக்கடா அப்படி சொல்லி மாயம் பெருமாள் என்ன பண்றாரு? செத்தவன் எல்லாம் எழுப்பாட்டணும். அப்படியே மந்திரத்தை எடுத்து உச்சரிச்சு விட்டாரு பாரு. அந்த செத்து போனவங்க எல்லாம் கை கால வெட்டி கிடக்குது பாரு. ஐயா உயிரை கொடுத்தாரு. ஏ ஏழுமலை பண்றாமா ஐயா வாடாத மலையிலே வடமலையும் கொண்டவரே ஐயா தோராத மலையிலே மாயம் பெருமாள் உயிரை கொடுத்த உடனே எல்லா செத்தவன் எல்லாமே புழைச்சாச்சு. புழைச்சு மறுபடி கத்தி வில்ல எடுத்துக்கிட்டு சங்கர் கிட்ட போறாங்க. மறுபடியும் வெட்டி பரகலமா பட்டது போட்டார். மறுபடியும் வெட்டி குமிச்சுட்டார். வெட்டி குமிச்ச உடனே மாயம் பெருமாள் பார்த்தாரு. என்னடா செத்தவனை எழுப்பாற்றேன், சங்கர் வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. வெட்ட வெட்ட துணுக்குது வீரமலா காடு, அறுக்க அறுக்க துணுக்குது அணியாப்பூர் மேடு. எத்தனை பேத்த அனுப்புனாலும் சங்கர் சோந்தாரு, கையை சோறாம வெட்டார். அப்ப பெருமாள் பார்த்தாரு. அடே அப்பா, நம்ம மச்சனே கொடுத்த வரம் நின்னு பேசுது. அங்க பாரு எப்படி வெட்டி குமிக்கிறாரு எண்ணாயிரம் பேத்த அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த மாயம் பெருமாள் சங்கரை தோக்க அடிக்கணும். என்ன வேகத்தை குறைக்கணும். வேகத்தை குறைக்கிறது என்ன வேணும்? சங்கருக்கிட்டு இருக்கிற நன்னாவு தண்ணி நாவுல பாருங்க எச்சிய மட்டும் இழுத்துட்டா நம்ம கிட்ட தண்ணி தாவ எடுத்துருச்சுன்னு சொன்னா போதும். எவ்வளவு பெரிய வேலைக்காரனா இருந்தாலும் வேலையை குறைச்சாரு. அந்த கை கால சோர்ந்து போயிரும். சங்கர் அப்படியே பார்த்தா தண்ணி தாவத்தை கொடுத்தாரு. தண்ணி தாவத்தை கொடுத்தா நாவுல இருக்கிற தண்ணிகளும் உடம்புல இருக்கிற தண்ணி அப்படியே உறிஞ்சு போச்சு. அப்படியே உறிஞ்ச உடனே கை கால்லாம் அசருது. அப்ப சின்ன சங்கர் பார்த்தாரு. ஏ வீரவாகி, இந்த வீரமலை காட்டிலே நான் வெட்டி சஞ்சாரம் செஞ்சேன்டா. எத்தனை பேர்த்த வெட்டினாலும் என் கை கால அசராம இருந்துச்சு. இப்ப மூணாவது தடவை வெட்டும் போது என் கை கால்லாம் அசருது. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. தம்பி தண்ணி தேவிக்கு இது தாவங்களாகுதே. தம்பி தம்பி வாரிமே வீரவாக தாவங்கள் ஆகுதே. வீரவாக அங்கே அருமை வீரவாக ஐயா ஊட்டிவோ நெறிது உண்ணாவு சோறுதா. தம்பி வாரிமே வீரவாக தம்பி பாருமே வீரவாக வீரவாக அட கஞ்சி கனகலப்பு கனகலப்பு தோணுதா. தம்பி பாருமே வீரவாக ஐயா கச்சத்தால அருவி கையருவா தோறுதா. ஐயா தம்பி பாருமே வீரவாக தோறுதே. தம்பி பச்சை தண்ணி தாவா பல்லே ஓனருதா. நீச்ச தண்ணி தாவோ நெஞ்சே ஓனருதா. தம்பி பாருமே வீரவாக
பதிவதா எனக்கு பச்சை தண்ணி தாவோ பல்லே ஓனந்தேதா ஒகுதே வீரமாக தண்ணி தாவோ பல்ல ஓனருதே தம்பி அருமை வீரபாவோ எனக்கு தண்ணி தூணை பார்த்து தைவுடன் சொல்லடா எனக்கு பாரிமை வீரமாக அங்க பச்சை தண்ணி தாவோ பல்ல ஓனருதே எனக்கு தண்ணி துணை பார்த்து தயவாக சொல்லோடு டே வீரபாகி சின்னண்ணே சங்கருக்கு பச்சை தண்ணி தாவம் பல்லே உணருது நீச்ச தண்ணி தாவம் நெஞ்சையை உணருது கச்சையை தளருது கையெருவா சோறுது உன் சங்கருக்கு பார்க்கின்ற போது நான் சண்டை செய்ய முடியலடா கை கால அசருதடா மேலையும் அசருதடா நாவு உணருதடா நன்னாவு சோறுதடா டேய் நான் தண்ணியை குடிச்சுட்டா எனக்கு மறுபடி தெம்பு வந்துரும் எண்ணாயிரம் பேத்த நான் வெட்டி சஞ்சாரி செஞ்சிருவேன் ஆமா நான் தண்ணி தெவிக்கிறத இன்னைக்கு தானே நான் பாத்துருக்கேன் நான் என்னைக்குமே இவ்வளவு நேரமா தண்ணி தெவிச்சத பார்த்தது இல்ல என் சீமையில தண்ணி எல்லாம் இருக்கும் இந்த கானகத்துல பார்த்தா தண்ணி இருக்கிறது போலே தெரியல எனக்கு தண்ணி எங்க இருக்குது எனக்கு பார்த்து எனக்கு இடத்தை சொல்லப்பா அப்படின்னு சொல்லி தெரிவிக்கும் போது அந்த வையம்ல சாம்பூரப்படுது இந்த வையோகனே நல்ல சாம்பூகனே வையமலே ஒரே சாம்பூகனே தம்பி வேலையில வசந்த கொண்டு மேல பார்த்து பார்த்து சொல்றாங்க நம்ம வடபாதி ஆகப்பட்டது கரூர் வடபாதி நம்ம வந்து தென்னை அலமாதி போகுது அங்க போறோம்னு சொல்லி அப்படின்னு சொல்றார் வேணா போலாம் இருக்கிறார் கரூருக்கு கிழக்க ஆம்பராந்தி ஆறு அறாது தண்ணி அளவு போகுது அந்த ஆத்துக்கு போனா தண்ணி குடிக்கலாம் ஏ யாரு குதிரையில ஏ சின்னங்கரையா ஆம்பராந்தி ஆத்துக்கு குதிரையில டக் 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 குதிரையில வந்தார் பார் மாயன் பெருமாள் பார்த்தார் ஏ சங்கரு உன்னை தண்ணி குடிக்க விட்டுருவனா இந்த பெருமாள் இருக்கிற வரையும் உன்னை தண்ணி குடிக்க விட மாட்டேன் அப்படி சொல்லி வீரப்போர் கானகத்துல வெட்டி போட்டு அங்க ஒரு பணம் அந்த பணத்தை அள்ளி தூக்கி போட்டார் பார் அந்த ஆத்துல அந்த ஆத்துக்குள்ள அப்படியே பணமெல்லாம்